எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய ஒரு வீடியோவில் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசோனிக்குடைய ஒரு ஆண்ட்ராய்டு கார் ஆம்பிளிஃபையர் தான் நான் என்னுடைய காரில் மாட்ட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இது எப்படி மாட்டலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் நான் இது என்னுடைய காரில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் அதை ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ், ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு ப்ரைஸ் வாங்குறாங்க. ஒரு கடையில் கேட்குறப்போ 3500 சொல்கிறாங்க, ஒரு கடையில் 3800 சொல்கிறாங்க. நான் ரீசெண்டாக ஒரு கடையில் கேட்டேன், கடையோட பேர் நான் மென்ஷன் பண்ணலை, 4200 வரைக்கும் சொன்னாங்க. ஸோ இதோட கரெக்டான ரீசனபிளாக ப்ரைஸ்னெல்லாம் நம்ம இன்னைக்கு செக் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொரு கடையில் ஒரு வேரியேஷன் நிற்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்மளும் ஒரு ஆன்லைன் சைட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணால் ஸோ காமனான ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நம்மளும் பொருட்கள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை வந்துச்சு. ஸோ இதனால தான் நான் ஒரு ஆன்லைன் சைட் ஒன்று ரெடி பண்ண கொடுத்துருக்கோம் திருச்சிராப்பள்ளியில். நாம் என்ன பண்ணுறோன்னா, சில யூனிக்கான இதே போல் யூனிக்கான ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லாம் வாங்குறது போல் நம்முடைய ஓனான ஒரு ஆன்லைன் சைட் ஒன்று ரெடி பண்ணுறோம். ஸோ அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா GTstore.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் போகிறோம் அது. ஸோ வெப்சைட் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பை எடுத்துக்கலாம், நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் யூஸ் பண்ணல, சேம் தான். ஸோ அதில் யூனிக்கான குறைய ப்ராடக்ட்டுகள், நம்ம கார்களுக்கு தேவையானது, டூ வீலர்ஸுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்டுகள் நான் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கேன். நம்ம காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிசோனிக்குடைய ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஏன் நான் திரும்பவும் யோசிச்சு, இதுக்கு முன்னாடி 1-2 கார்லாம் மாட்டி கொடுத்துருக்கேன், திரும்பவும் நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு ஆசை தானே நம்ம காரில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நான் இது வாங்கிட்டேன். இதில் யூஸ் பண்ணிக்கூட ஐசி வந்து பார்த்தீங்கன்னா தொசிபா பிராண்டுடைய ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காட்டு என்னோட ஃப்ரெண்டு சொன்னார். ஸோ அவங்க கழட்டி பார்த்துருக்காங்க. ஸோ தொசிபா பிராண்டோட ஐசி இருக்குது, அதனால தான் இது கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனிவே நீங்களும் ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கூட ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கிடைக்கும்னா இதே மாதிரி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிராண்டுன்னு மட்டும் இல்லை, வேறு பிராண்டுகளும் இங்கே இருக்குது. ஸோ எனக்கு இந்த பிராண்டு தான் கிடைச்சிது. அப்போதைக்கு இன்னொரு பிராண்டு இருந்துச்சு, பட் அது எனக்கு எந்த அளவு ஒர்த்தாக இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால தான் நான் இது வாங்கிட்டேன். இது ஆல்ரெடி நான் 2 காரில் மாட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னோடய காரில் 3ஆவதாக நான் மாட்டுறேன். அப்போது மாட்டுறது எப்படி, நான் அது ஆல்ரெடி பழைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் காமிச்சு தரேன் பாருங்கள், நீங்களே வாங்கி நீங்களே உங்கள் காரில் மாட்டிக்கலாம். அதான் இந்த ப்ராடக்டுடைய ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கு முன்னால் நண்பர்கள் எல்லோரும் இயற்கை அதிகமாக நேசிங்க. ஸோ சிச்சுவேஷன் பார்த்துருப்பீங்க, சென்னை பாடுபட்டது மட்டும் பத்தாதுன்னு இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இதுக்கான விளக்கம் என்னென்னா, நம்ம இயற்கையை மதிக்காது தான். அதுதான் ஒரே ரீசனை தான். இயற்கையை வந்து மழை பெஞ்சிச்சுனாலும் அது பாஞ்சு போகக்கூடிய இடங்களை ஆக்கிரமித்து பண்ணிட்டோம். ஸோ இப்படி நிறைய தப்புகள் நம்ம இயற்கையை எதிராக பண்ணிட்டோம். ஸோ இதனால தான் அந்த இயற்கை நம்ம மேலே கோபமாக இருக்குன்றது தான் உண்மை. ஸோ எல்லோரும் இயற்கையை கொஞ்சம் நேசித்து இயற்கையும் கொஞ்சம் வாழ விட்டால் இயற்கை நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கிடலைனாலும் அதான் உண்மை. ஸோ அப்போ கண்டிப்பாக இயற்கையை நம்ம பாதுகாக்கணும், இயற்கையை நம்ம வாழ விடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பூமி எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ஏறுதோ, இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு வெப்பம் ஏறுதோ, ஸோ அந்த அளவுக்கு மழை வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. காரணம், பூமி சூடாக அதிகமான தண்ணி பூமியிலிருந்து மேலே ஆவியாகி போகும். ஸோ அது அதிகமாக மேலே போகிறப்ப வெப்பமண்டல காடுகள் பிரதேசங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. ஸோ பூமியை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். அதுக்கு நம்ம பெரிய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாக்கணும், அதிகமான மரங்களை வளர்த்தாலே போதும். ஸோ தானாகவே இயற்கை குளிர்ச்சி அடையும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ எல்லாருமே இயற்கையை பாதுகாங்க. வரும் தலைமுறைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்க தான் அவங்க அதோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து செய்யணும் கண்டிப்பாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் எந்த அளவு சைஸ் இருக்குன்னா இவ்வளோதான், என்னோட உள்ளங்கையில் அடங்கியிருக்கும். ஸோ இவ்வளோதான் இதோட ஆம்பிளிஃபையரோடைய சைஸு. ஸோ சின்ன ஒரு இடத்துல நம்ம இதை ப்ளேஸ் பண்ண முடியும். மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேபிள். ஸோ இதனால தான் நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் இது நீங்களே மாட்டிக்கலாம் அப்படின்னு. இதில் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறப்போ இதில் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கேபிளை வந்து முதல்ல கார்லேருந்து நமக்கு வருது இல்லையா, ஆண்ட்ராய்டுக்கு வரக்கூடிய அந்த மெயின் சாக்கெட்டை கலட்டி இந்த கார் கனெக்ஷன் அப்படிங்கிறதுல கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேபிள் எடுத்து ஒரு பக்கத்துக்கு போர்ட்டை வந்து இதில் ப்ளக் பண்ணிக்கணும். ஸோ இதில் ப்ளக் பண்ணிட்டோமா, இதிலேருந்து இன்னொரு பக்கம் இதில் இதை கொண்டு போய் நம்ம ஆண்ட்ராய்டில் கொடுத்துட்டா போதும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க, இதில் கார் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம கார்லேருந்து வரக்கூடிய அந்த ஒயரிங் சாக்கெட்டை கொண்டு போய் ப்ளக் பண்ணிக்கிடணும். ஸோ இதில் வரக்கூடிய ஒயரிங் கிட்ட சாக்கெட் எடுத்து நம்ம இதில் வந்து பிக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்களா, அதாவது டிஸ்பிளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சொருகிட்டு இதை கொண்டு போய் நம்ம காரோடைய ஆண்ட்ராய்டு செட்டில் சொருகிட்டால் போதும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்ம 2 RC கேபிளுடைய அவுட் எடுத்துக்கலாம். இன்னும் 2 முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டுக்கு தனியான ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பேக்குக்கு வந்து தனியான ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ
வால்யூம் கண்ட்ரோல் இதில் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நான் இதை டெஸ்ட் காரில் மாட்டிட்டு நான் அதை செக் பண்ணி தரேன். மாட்டுறது ஒரு வேலையுமே கிடையாது, சிம்பிளான ப்ளக் தான், வேறு எந்த வேலையும் இதில் கிடையாது. எந்த ஒயர் கட் பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் மாட்டோன்னா இதுலேருந்து நீங்கள் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் கூட குவாலிட்டியான அவுட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதே மாதிரி ஆம்பிளிஃபைஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்னுடைய காருக்கு நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதை நான் கடைசியில் குவாலிட்டி காமிச்சிடறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கார்லேருந்து வரக்கூடிய அந்த கனெக்ஷன் கப்ளர் யூனிட்டை கொண்டு போய் இதில் கொடுத்துட்டோம். ஸோ இந்த செட்லேருந்து வரக்கூடிய இதில் பிக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுலேருந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் கூட வரக்கூடிய ஒயர் எடுத்து கொண்டு போய் நம்ம செட்டில் கொடுத்துட்டோம். இவ்வளோ தான், வேறு எந்த கனெக்ஷனும் தேவையில்லை. ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ ஆன் பண்ணோன்னே இதுக்கு உள்ளாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் லைட் எரியுது உங்களுக்கு தெரியும். ஸோ லைட் எரிஞ்சினாலும் இது ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சஸ் அந்த மாதிரி எதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. Feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate. Living life every day, late at night, not okay. All I want, work hard or live at my pace. You're only young one, yeah that's all great, but I also want a future where I'm okay. Living life is doing lots of cocaine. Wait no, it's living with no shame. Wait no, it's sleeping in on Sundays. No shame, there's no time, feel the pain. Make the grind, I could change my mind, pick a lane, commit and climb. நண்பர்களே, குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா நல்ல குவாலிட்டி இருக்குது. இப்போ நார்மலாக என்னோட காரில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் அவுட்புட் இருக்குது ஒரு சேனலுக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா 4 டோருக்கும் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா JBLோட GTO யூஸ் பண்ணுறேன். முன்னாடி கிளப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு GTO யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் உள்ள டியூட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல குவாலிட்டி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டில் இருந்ததோடவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்காக நான் ஹை எண்ட் இருக்கக்கூடிய ப்ராசஸரோட குவாலிட்டி வரும்னு நான் சொல்லலை. ஹை எண்ட் ப்ராசஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் ப்ராசஸர் இருக்குது. ஸோ அந்த ரேட் அந்த குவாலிட்டியில் இதில் வராது. பட் நார்மலாக நமக்கு ஒரு சவுண்டு குவாலிட்டி கம்மியாக இருக்குது, ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன இல்லை, நிறைய வித்தியாசமே இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுவும் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸில் கேட்குறப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல அப்கிரேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வாங்கிட்டு தரலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட பை லிங்க் நான் இப்போ கொடுக்கல. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம gtstore.in அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதில் நான் கண்டிப்பாக இதெல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். பை லிங்க் வந்து யாருமே தர மாட்டேங்கிறாங்க. எந்த ஷாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கக்கூடிய ஷாப்லலாம் இல்லை, ஆன்லைனில் நம்பர்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரீதிகள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஆக்சுவலி ஒரு நண்பர் ஒருத்தர் தான் சொல்லியிருந்தார் என்கிட்ட. ஸோ நீங்களே ஒரு ஷாப் மாதிரி பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்லாம் நீங்கள் அதிலே சேல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா முதல்ல கொடுத்துருந்தாரு. ஸோ அதை தான் நாம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதான் உண்மை. அப்போது ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அந்த விஷயங்கள் எல்லாமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.